السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நோக்கின்ற தொடரை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்பில் மனைவியை தேர்வு செய்வதன் அடிப்படைகள், முதல் தொடராக போன வகுப்பில் சில அடிப்படைகளை நாம் பார்த்தோம். மஹ்ரமான உறவினரான பெண்ணை திருமணம் செய்வதை விட்டும் விலக வேண்டும். அது தொடர்பாக சூரா அன்-நிசாவில் வரக்கூடிய வசனத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் 13 வகையினர்களை கூறி காட்டுகிறான். இதுல இந்த வசனங்களில் பால் குடி மூலம் மஹ்ரமான உறவுடன் திருமணத்தை தவிர்க்க வேண்டும். நம் இந்த முதல் நிலையில் வரக்கூடிய இந்த 7 வகையினர்களுக்கு இவங்க எப்படின்னு சொன்னா நெருங்கிய மஹ்ரமான உறவுகள், இரத்த உறவுகள். இவர்கள் கூட நாம் என்ன செய்யலாம்? பயணிக்கலாம், இவங்களுக்கு துணையாக நாம் இருக்கலாம். ஆனால் அடுத்து வரக்கூடிய பால்குடியின் மூலம் மஹ்ரமான உறவுகளுடன் என்ன செய்யக்கூடாது? மஹ்ரமான பெண் தானே என்று அவங்க கூட நாம தனித்திருப்பது, வாகனிப்பது கூடாது. அதே போலத்தான் திருமண பந்தத்தால் மஹ்ரமான மாமியார், மச்சினி, மனைவியினுடைய சகோதரிகள் கூட தனித்து பயணிப்பது, ஜாலியா விளையாடுறது, பைக்குக்கு பின்னால போறது, இதுவும் கூடாது. எல்லாம் இன்னைக்கு நடக்குது. பைக்குக்கு பின்னால மனைவியினுடைய தங்கச்சிய, அக்காவை என்ன செய்றாங்க? கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரியான, அதாவது கடைக்கு கூட்டிட்டு போறது, பக்கத்து ஊர்களுக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியான நிலைகள்லாம் சர்வசாதாரணமாக காணப்படுது. தனித்திருப்பது. அதனால் சில முஸ்லிம் ஊர்களில், சில குடும்பங்களில் தவறான நிலைகள் ஏற்பட்டிருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே மார்க்கத்தை தெளிவாக புரிந்து நாம நடந்து கொள்ள வேண்டும். திருமண பந்தத்தால் மஹ்ரமான உறவுகள் யார் யார் என்பதை அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினுடைய 10வது, 11வது, 12வது இடங்களில் கூறி காட்டுகிறான். 13 வரைக்கும். ஆனா இந்த இந்த நபர்களில் உம்மாவை எப்போதும் என்ன செய்ய முடியாது? மனைவியினுடைய உம்மாவை ஒருபோதும் மணக்க முடியாது. மனைவியை தலாக் இட்டாலும் சரி. அதே போல மனைவியினுடைய பெண் பிள்ளைகளை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? மணந்து வாழ்க்கை நடத்திய பிறகு அந்த பெண்ணை மணந்து கொள்ள முடியாது, பிள்ளைகளை. அதே போல தான் பெத்தெடுத்த மகனின் பிள்ளைகளை ஒருபோதும், தான் பெத்தெடுத்த மகனின் மனைவியை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? மணந்து கொள்ள முடியாது. மகன் மரணித்து விட்டாலும், மகன் தலாக் இட்டாலும் மகனுடைய மனைவியை ஒருபோதும் மணந்து கொள்ள கூடாது. ஆனால் இதுல ஒரே ஒரு நிலை மட்டும் கூடும். அது என்னன்னு சொன்னா 13வது வகையினர், ஒரே நேரத்துல 2 சகோதரிகளை மணந்து கொள்வது கூடாது. ஆனால் ஒரு மணந்த சகோதரி மரணித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க தங்கையார அல்லது அக்காவை மணந்து கொள்ளலாம், அவங்க விதவையாக இருந்தார். அதற்கு உதாரணம் என்ன? அதுக்கு தெரியுமா? சகோதரி மரணித்த பிறகு சகோதரியை முடித்துக் கொள்வது கூடும் என்பதற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம், நபி அவர்கள் நடத்தி வைத்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குதா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி அவர்கள் தன்னுடைய மகளை மணமுடித்து கொடுத்திருந்தாங்க. அவங்க மரணித்த பிறகு அவங்களுடைய தங்கையார அடுத்த மகளை மணமுடித்து கொடுத்தார்கள். இப்போ ஒரே நேரத்துல சேர்த்து மணந்து கொள்வதுதான் கூடாது இந்த 13வது வகையினர்கள். ஆனா தலாக் இட்ட பிறகோ அல்லது சகோதரி மரணித்த பிறகோ மணந்து கொள்ளலாம்.
அதே சமயத்துல சகோதரி முடித்திருக்கும் போது இன்னொரு அவங்க தங்கை எனக்கு மகரமானவங்கன்னு சொல்லிட்டு அந்நியுன்னியமாக பழகுவது கூடாது. அடுத்து மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணத்தல், அது தொடர்பான ஹதீஸை நாம பார்த்தோம். ஐந்தாவதாக அன்பானவள், ரொம்ப மிக முக்கியமானது. பெண் பிள்ளைகளை அன்பு காட்டக்கூடிய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். இப்ப அன்பான நிலை எப்போ உருவாகும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு பெண் ஆண் மீது ஈர்ப்பு உள்ளவளாகவும் ஒரு ஆண் பெண் மீது ஈர்ப்புள்ள நிலையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெண் பிள்ளை மீது தந்தை சகோதரர் அன்பு வைக்க வேண்டும். அந்த ஒரு அன்பு அவங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும். அதே போல தாய் தன் மகன் மீது அன்பு காட்டுவாங்க. இந்த நிலையிலே வளர்ந்து வரும்போது அந்த தாயாக உள்ளவங்க அதாவது தன் கணவன் இடத்துல அன்பாக நடந்து கொள்வது பிள்ளைகள் அதன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும், அதை போதிக்கணும். இந்த இடத்துல பெற்றோர்களுக்கான நல்ல நிறைய வழிகாட்டுதல் உண்டு. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தீய முன்மாதிரிகளாக இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சண்டையிட்டு இப்படிதான் நீங்களும் இருக்கணும் என்ற ஒரு தவறான முன்மாதிரிகளாக பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானா, அது தவறு. பிள்ளைகளுக்கு முன்பாக மனைவியை திட்டுவது, மனைவிக்கு முன்பாக கணவனை திட்டுவது, மனைவி கணவனை திட்டுவது, கணவன் மனைவியை திட்டுவது, சண்டையிடுவது, இதெல்லாம் கூடாது, தவறான நிலை. அப்ப பிள்ளைகளை வளர்க்கும் போதே அன்பு காட்டக்கூடிய நிலையுடன் வளர்க்க வேண்டும். குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவளை மணத்தல் அப்படின்னு சொன்னா குழந்தை பெற்றுக்கொள்ளாத பெண்ணை மணக்க கூடாதுன்ற அர்த்தமா அப்படின்னு அப்படி அல்ல. ஏன்னா இப்ப இன்றைய காலகட்டத்துல அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைன்னு சொன்னா இப்ப உள்ள பிரச்சனை அப்படி அல்ல. இப்ப குழந்தை பெற்றெடுக்கும் நிலை உள்ளவங்க தான், ஆனா தாமதமாகுது. அந்த மாதிரி ரீசன் இருக்குது. இப்ப அந்த மாதிரி ரீசன் உள்ளவங்க நம்ம முடித்து சபூர் செய்யணும். ஆனா குழந்தையை பெற்றெடுக்க முடியாத மாதவிடாய் நின்றுவிட்ட பெரிய பெண்மணி, அந்த மாதிரியான பெண்மணிகள் இருக்கிறாங்க. அப்ப இளம் வயதினர், நடுத்தர வயதினர்கள் அந்த மாதிரியான பெண்ணை மனம் முடித்து அவங்களுக்கு வாழ்வாதாரம் மட்டும்தான் அவங்களால என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அந்த மாதிரி கொடுத்து கொண்டு அவங்களுக்கு ஒரு துணையாக இருக்கலாம். ஆனா இள வயது அவங்களுக்கு இன்னும் குழந்தை பெற்றெடுக்க நினைக்கக்கூடியவங்க குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணை மணந்து கொள்வது, அப்படியான பெண்ணை பார்க்க வேண்டும். அதே போல இது தொடர்பாக நிறைய வழிகாட்டுதல் உண்டு. இப்ப பெண்மணி அவங்க குழந்தை பெற்றெடுக்க முடியாத சூழ்நிலை, மாதவிடாய் வராத பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அழகான வழிகாட்டுதலை அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலமாக காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. அதே போல குழந்தை பெற்றெடுப்பது தாமதமானாலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அழகான முன்மாதிரியாக இருக்குது. இத ஒவ்வொரு தம்பதிகளும் இந்த நிலையில உள்ளவங்க இந்த மாதிரியான வசனங்களை பின்பற்ற வேண்டும். அது தனி தொடராக நாம இன்ஷா அல்லாஹ் போடுவோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக என்ன உஸ்தாத்? இன்றைய தொடர் இதுதான். மனைவியை தேர்வு செய்வதன் அடிப்படைகள் தொடர் 2. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். போன வகுப்புல நம்ம இந்த 6வது பாயிண்டை விட்டுட்டோம். கன்னி கழிந்த பெண்ணை மணப்பதை விட கன்னி பெண்ணை மணப்பது சிறந்தது. ஒரு இளம் வயது உள்ள ஒரு வாலிபரை கன்னி கழிந்த பெண்ணை மனமுடித்து வைப்பதை விட, ஆனா மனம் முடித்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம், தடை எதுவும் இல்லை. ஆனா அஃபல், மிக சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இளைஞனுக்கு ஒரு இளம் வயது உள்ள கன்னி கழியாத திருமணம் முடிக்காத ஒரு பெண்ணை மனமுடித்து வைப்பது சிறப்பு. அழகான அதற்கான ஒரு ஆதாரம் சஹீஹுல் புகாரி 2097வது இலக்க ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸை பார்க்கும்போது நிறைய பாடங்களும் நமக்கு இருக்கு, நிறைய பாடங்கள் இருக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹத்ததனா முஹம்மது இப்னு பஷார் ரஹிமஹுல்லாஹ், அவங்க எங்களுக்கு அறிவித்தாருங்கன்னு யாரு சொல்றா உஸ்தாத்?
சொல்லுங்க, சப்தமா சொல்லுங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா சொல்றாங்க. அவங்க பேர் என்னம்மா? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய பேர் என்னம்மா? முஹம்மது இப்னு இஸ்மாயில். முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரஹிமஹுல்லா. பரக்கல்லாஹு ஃபீக்கும். அல் புகாரா. அல் புகாரி, புகாராவை சார்ந்தவங்க. புகாரா எங்கம்மா இருக்குது? உஸ்பெகிஸ்தான். உஸ்பெகிஸ்தான். பரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப இந்த முஹம்மது இப்னு பஷார் என்பவங்க யாரு? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாவுடைய ஆசிரியர். அவங்க சொல்றாங்க, ஹத்தஸனா அப்துல் வஹாப், எங்களுக்கு அப்துல் வஹாப் அறிவித்தாங்க. அப்துல் வஹாப் சொல்றாங்க, ஹத்தஸனா உபைதுல்லா, எங்களுக்கு உபைதுல்லா ரஹிமஹுல்லா அறிவித்தாங்க. உபைதுல்லா சொல்றாங்க, எங்களுக்கு அன் வஹப் இப்னு கைசான், கைசானிடமிருந்து அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. கைசான் அவங்க உபைதுல்லா ரஹிமஹுல்லாவுக்கு அறிவித்திருக்கிறாங்க. உஸ்தாத் சொல்லுங்க, வஹப் இப்னு கைசான் அவங்க யாரு? சஹாபியா தாபிஇயா? தாபிஇ. தாபிஇயான வஹப் இப்னு கைசான் ரஹிமஹுல்லா சஹாபியான ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அன்ஹுமா என்று சொல்வதின் காரணம் என்ன? ரலியல்லாஹு அன்ஹுமா. ஏன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இருவருமே முஸ்லிமா இருந்திருக்கிறாங்க. ரலியல்லாஹு அன்ஹுமா. நாம இந்த ஹதீஸை பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன விளங்கிக் கொள்வதற்காக சிறிய சிறிய டைட்டில கொடுத்து நம்ம பார்க்கிறோம். இப்ப பின்னால் வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் மக்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை காட்ட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஒரு பொறுப்புல உள்ளவங்க, ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு உஸ்தாதா இருக்கிறவங்க, உஸ்தாதாவாக இருக்கிறவங்க, மாணவிகளுக்கு பாடம் நடத்தக்கூடியவங்க, அதே போல ஊர் தலைவரா உள்ளவங்க, ஊர்ல முக்கியஸ்தரா இருக்கிறவங்க எல்லாம் குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவி, அதே போல வயதுல மூத்தவங்க, இளம் வயதினர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அவங்க மேல அக்கறை வைக்க வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும் என்பதை பின்வரக்கூடிய சம்பவம் சுட்டி காட்டுது. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், குன்து மஅன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸாத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு யுத்தத்திலே, ஒரு சிறு யுத்தத்திலே நான் இருந்தேன். யுத்தத்தை முடிச்சுட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்துல நடக்கக்கூடிய நிலை. ஃபஅபதஅ பி ஜமலி, என்னுடைய ஒட்டகம் என்னை தாமதப்படுத்தி விட்டது. வஅஅயா, மேலும் என்னுடைய ஒட்டகம் மிக களைப்படைந்து விட்டது. ஃபஅதா அலைய நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே வந்தார்கள். ஃபகால், நபி அவர்கள் கேட்டாங்க, ஜாபிரு, ஜாபிரா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்துட்டு ஜாபிரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஃபகுல்து, கூறினேன், நஅம், ஆம். கால, நபி அவர்கள் கேட்டாங்க, மா ஷஅனு, உங்களுடைய நிலை என்ன? குல்து, அப்ப அவங்க நிலையை விவரிக்கிறாங்க. நான் கூறினேன், அபதஅ அலைய ஜமலி, என்னுடைய ஒட்டகம் என்னை தாமதப்படுத்தி விட்டது. வஅஅயா, மேலும் களைத்து விட்டது, ரொம்ப சோர்வடைந்து விட்டது. ஃபதகல்லஃப்து, எனவே நான் பின்வாங்கி விட்டேன், நான் தாமதமாகி விட்டேன். உடனே நபி அவர்கள் ஃபனஸல, வாகனத்திலிருந்து இறங்கி, யஹ்ஜுனுஹு பி மிஹ்ஜனிஹி, வளைந்து அவர்களுடைய அந்த கம்பினால் அந்த ஒட்டகத்தை அடித்து, அதாவது உசுப்பேத்தி விட்டார்கள். அந்த ஒட்டகத்தை என்ன செய்தார்கள்? குத்தி எழுப்பி விட்டார்கள். எழுப்பிவிட்டு சும்மா கால், பிறகு சொன்னாங்க, இருக்கம், வாகனத்துல ஏறுங்கள். ஃபரகிப்து, நான் ஏறினேன். அதன் பிறகு அந்த வாகனம் நல்ல விரைவா செல்ல ஆரம்பித்தது. பாருங்க, இது நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம். ஒரு களைத்து விட்ட ஒரு ஒட்டகத்தை என்ன செய்றாங்க நபி அவர்கள்? அவங்களுடைய கம்புனால அதை குத்தி என்ன செய்றாங்க? அதை எழுப்பி விடுறாங்க. அது எழுந்த உடனே விரைவாக செல்ல ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபலகத் ரஅய்துஹு, நான் அந்த ஒட்டகத்தை பார்த்து கொண்டேன், அகுஃபுஹு, அதை நான் தடுத்து கொண்டிருந்தேன், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட முந்தி செல்வதை விட்டும் அந்த ஒட்டகத்தை தடுத்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. அதோட பாருங்க, மாஷா அல்லாஹ். நபி அவர்கள் அந்த யுத்தத்தை முடிச்சிட்டு வரும்போது பாருங்க, ஒரு அழகான முறையில உரையாடுகிறார். ஒரு வாலிபரை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. ஒரு அக்கறை, ஒரு பாசம். இந்த சம்பவத்துல ஒரு நல்ல ஒரு விஷயம் வருது. அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திருமண அழைப்பு கொடுக்கலன்னா ரொம்ப கோவப்பட்டுக்கிறாங்க. காலங்காலமா பேசுறதே இல்லை. நான் ஒரு உறவினரா இருக்கிறேன், எனக்கு கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுக்கல, சாப்பாட்டுக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. சில ஊர்கள்ல ஊரு பூராவும் ஒரு ஆட்டோ பிடிச்சு ஒரு கார் எடுத்து ஊரு பூரா நீங்க அழைப்பு கொடுக்கணும் என்ற ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் நிர்பந்தத்தை, மார்க்கத்தில் இல்லாத நிர்பந்தத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏழைகளை துன்புறுத்தக்கூடிய நிலைகளாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு முன்மாதிரி, நல்ல ஒரு வழிகாட்டி. இந்த திருமணத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி இருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு கூட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனம் முடித்ததை தெரிவிக்கல. நபி அவர்களா கேட்கிறாங்க. கேட்டுட்டு நபி அவர்கள் பாருங்க, அது வரும்போது அந்த வாசகங்களை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஹதீஸை படிப்பது நோக்கம் என்னன்னா, அந்த லுகாவையும் நீங்க கற்றுக்கொள்ளணும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மொழியை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும் உஸ்தாத். பாருங்க, அந்த பயணத்திலே நபி அவர்கள் பேசிக்கிட்டே வராங்க. பாருங்க, ஒரு அதாவது இதை நம்ம ஷேக்கிட்டையும் பார்க்குறோம் பார்த்தீங்களா? உங்க கூட ஷேக் இவ்வளவு பெரிய வயதானவங்க ஷேக் ஃபௌசின் அப்துல்லா, உஸ்தாத் முக்சித்து கூட ரொம்ப அண்ணன் தம்பியை போல பேசிட்டு வர்றாங்க. இதுல எங்க இருந்து அவங்க கற்றுக்கொண்டாங்கன்னா, ஹதீஸ்ல இருந்து கற்றுக்கொண்டது. இப்ப நம்ம ஊர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பணம், கல்வி, அறிவு, மேன்மை அப்படி உயர்ந்தவங்க ரொம்ப இறங்கி பேச ரொம்ப குறைவு. ஒரு நல்ல பதவியில உள்ளவங்களும் இறங்கி பேச மாட்டாங்க. ஆனா நபி அவர்கள் இறங்கி பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. எல்லாட்டையும் இறங்கி பேசுவாங்க. ஒரு ஏழையான ஒரு நபி தோழர் தான் ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஏழை. பாருங்க, அவங்கள்ட்ட எவ்வளவு இரக்கமா நடந்து கொள்றாங்க, அக்கறையோட நடந்து கொள்றாங்க. கேட்கிறாங்க நபி அவர்கள், தஸவ்வஜத, நீங்க திருமணம் முடித்துக் கொண்டீர்களா? கொல்து, நான் கூறினேன், நஅம், மனம் முடித்துக் கொண்டேன். கால், நபி அவர்கள் கேட்டாங்க, பிக்ரன் அம் ஸய்யிபன், கன்னி கழியாத, அதாவது கன்னி பெண்ணை, பிக்ர்னா கன்னி பெண், கன்னி பெண்ணை மனம் முடித்தீரா? அம் அல்லது ஸய்யிபன், கன்னி கழிந்த பெண்ணை மனம் முடித்தீரா? பிக்ர்னா என்ன அர்த்தம்? கன்னி பெண், அதாவது ஃப்ரெஷ்ஷா உள்ளவங்க, மனம் முடிக்காத உள்ளவங்க. கொல்து, நான் கூறினேன், பல் ஸய்யிபா, நான் கன்னி கழிந்த, ஏற்கனவே மனம் முடித்த ஒரு பெண்ணை, ஒரு விதவையான பெண்ணை தான் நான் மனம் முடித்தேன் அப்படின்னு நான் கூறினேன். அப்ப நபி அவர்கள் அடுத்து வழிகாட்டுறாங்க. அந்த வழிகாட்டுதல் என்னன்னு சொன்னா, இளைஞர் இளம் பெண்ணை முடிப்பது சிறப்பு என்பதை சுட்டி காட்டுறாங்க. அதே போல இளம் ஜோடிகளை சந்தோஷமாக விளையாட விட வேண்டும் என்பதை நபி அவர்கள் வழிகாட்டுறாங்க. கால, நபி அவர்கள் சொல்றாங்க, அல் அஃபலா ஜாரியத்தன், ஒரு ஜாரியான்னு சொன்னா இளம் வயது உள்ள பெண். இளம் வயது உள்ள பெண்ணை நீங்கள் மணந்திருக்க வேண்டாமா? அப்படி மணந்திருந்தால் துலாயிபுஹா, அந்த பெண்ணோட நீங்க விளையாடுவீங்க, துலாயிபுக்க, உங்களோட அந்த பெண்மணி விளையாடுவாங்க. இதெல்லாம் பெற்றோர்கள் புரியணும். சில பெற்றோர்கள் இப்படி என்னமோ ஒரு மாதிரியா இருக்கமா நிலையை ஏற்படுத்துறாங்க. அப்படி அல்ல. அந்த இளம் ஜோடிகளை ஜாலியா விளையாட விடணும். அதுக்குன்னு வெளியில போய் சுத்த விடுறது, பார்க்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கனுக்குள்ள எல்லாரும் பாக்குற மாதிரி விளையாடுறது, எல்லாரும் பாக்குற மாதிரி அதாவது அறைக்குள் செய்ய வேண்டிய நிலைகளை அங்கெல்லாம் செய்யறது தவறு. அது ஒரு பிரைவசியை நம்ம ஏற்படுத்தி கொடுத்து அவங்கள சந்தோஷமா இருக்க வைக்கிறது, அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்குது. கல்யாணம் பண்ணி அவங்க 2 ரூம்ல இருப்பாங்க, ஆளுக்க பார்க்க வந்துட்டு இருப்பாங்க, அவங்களே பார்த்துட்டு அவங்களே அனுப்பிவிட்டணும், அவங்க உள்ள இருக்கிறாங்கம்மான்னு அனுப்பி. அதெல்லாம் புரியாம என்ன செய்யறாங்கன்னா, கதவை தட்டு, டொக்கு டொக்கு டொக்கு, வாங்க உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளம் தம்பதிகளை ஒரு நல்ல முறையில இருக்க விடாம இடையூறு கொடுப்பது. இதெல்லாம் பக்குவமில்லாத பெற்றோர்களால் நடைபெறக்கூடிய, பக்குவமில்லாத மக்களால் நடைபெறக்கூடிய நிலைகளா. அதையெல்லாம் நம்ம திருத்திக் கொள்ளணும். அந்த இளம் மக்களுக்கு நல்லா விளையாட நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷமா இருக்க விட. அதான் நபி அவர்கள் சொல்றாங்க,
அஃபலா ஜாரியத்தன், ஒரு இளம் பெண்ணை நீங்க மணந்திருக்க கூடாதா? துலாயிபுக்க துலாயிபுஹா, அந்த பெண்ணோட நீங்க விளையாடுவீங்க. துலாயிபுக்க, உங்களோட அந்த பெண் என்ன செய்வாங்க? விளையாடுவாங்க அப்படின்னு நபி அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு அவங்க அதுக்கு ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் நான் ஒரு செய்யிப், ஒரு விதவை பெண்ணை நான் மணமுடித்தேன், கன்னி கழிந்த பெண்ணை மணமுடித்தேன் என்பதை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த காரணத்தை நபி அவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை என்ன, நமக்கு எந்த சட்டத்தை கொடுக்கும்னு சொன்னா, குடும்ப பொறுப்பிற்காக மணமுடித்தல் கூடும். குடும்ப பொறுப்பிற்காக. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கணும், சில மாஷா அல்லாஹ் சில சாலிஹான பெண்மணிகள் தன் கணவனுடைய தந்தைய என்ன செய்யறாங்க, நல்ல முறையில நல்ல முறையில உபகாரம் செய்யறாங்க, நன்மை செய்யறாங்க. தன்னுடைய கணவனின் அம்மா பாப்பாவுக்கு நல்ல முறையில நடந்து கொள்ளக்கூடிய பெண்மணிகள் இருக்கதான் செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்துல இப்படி பேசக்கூடிய பெண்ணும் இருக்கிறாங்க. நான் கணவனுக்கு பணிவிடை செய்யறது எனக்கு உண்டு, அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஏன் பணிவிடை செய்யணும், நான் ஏன் அப்படி செய்யணும் என்று எகத்தால பேசி சண்டைகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அஃபல் எல்லாரிடமும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய சாலிஹான பெண்மணியை அல்லாஹும் நேசிக்கிறான், அல்லாஹுடைய தூதரும் நேசிக்கிறாங்க. அந்த பெண்மணி எல்லோருக்கும் ஒரு நேசத்திற்குரிய பெண்ணாக மாறிவிடுகிறார்கள் அல்லாஹுடைய அருளால். அதுதான் அஃபல். அப்ப ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கனிந்த பெண்ணை மணமுடித்ததற்கான காரணத்தை சொல்றாங்க. குல்து, நபி அவர்களிடத்தை நான் கூறினேன், இன்னலி அஹ்வாத், உஹ்துக்கு பன்மை அஹ்வாத், எனக்கு பல சகோதரிகள் இருக்கிறாங்க. அவங்க தந்தை யுத்தத்துல வஃபாத் ஆயிட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்ட அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அவங்க விட்டுட்டு போன பல சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க கூட பிறந்த சகோதரி. நான் விரும்பினேன். இப்ப இளம் வயது உண்டான ஒரு இளைஞர் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நிலை. எவ்வளவு அதே போல பாருங்க, ஒரு சின்ன வயதிலேயே பொறுப்புணர்வு, குடும்பத்தின் மீது ஒரு அக்கறையை காட்டுது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அக்கறை உணர்வை பாருங்க. நான் விரும்பினேன் அன் அத்தஸவ்வஜ இம்ராத்தன், ஒரு பெண்ணை மணமுடிக்க நான் விரும்பினேன். அந்த பெண் எப்படி செயல்படணும்? தஜ்மஅஹுன்ன, என்னுடைய சகோதரிகள், அந்த சகோதரிகளை எல்லாம் அரவணைத்து, அந்த சகோதரிகளுக்கு சீவி விடக்கூடிய, என்னுடைய சகோதரிகளுடைய காரியங்களை அழகான முறையில் செய்து கொடுக்கக்கூடிய. ஏன்னா அந்த சகோதரிகள் சின்ன சின்ன பிள்ளைங்க, அழகான முறையில் அழகான என்ற வார்த்தை கிடையாது, அந்த சகோதரிகளின் காரியங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணை மணமுடிக்க நான் விரும்பினேன் என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இக்ராருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு பேர் என்னம்மா? நபி அவர்கள் அதை என்ன செஞ்சு கொண்டாங்க? ஒப்புக்கொண்டாங்க. ஏன் அப்படி முடிக்க கூடாது, தலாக் கொடுங்க அப்படிலாம் சொல்லல. ஓகே, அப்செட், நீங்க செஞ்ச செயல் நல்லது, அப்ரிஷியேட், பாரக்கல்லாஹ். அதோட பாருங்க, அடுத்து பாருங்க, நபி அவர்கள் புது தம்பதிகளுக்கு வழிகாட்டுறாங்க எப்படி நடந்து கொள்ளணும். அப்போ ஒரு ஆசிரியை உங்களுடைய மாணவிகளுக்கு திருமணம் ஆகணும்னு சொன்னா அவங்கள்ட்ட பேசும்போது வழிகாட்டம், இப்படிலாம் நீங்க நடந்து கொள்ளுங்கம்மா, வாழ்க்கையில இப்படிலாம் சபர் செய்யுங்க, இப்படிலாம் போங்க, அந்த மாதிரி அழகான முறையில வழிகாட்டணும். நபி அவர்கள் வழிகாட்டுறாங்க. நபி அவர்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அம்மா இன்னக காதிமுன், நீங்க ஊருக்கு வர இருக்கிறீங்க, ஊருக்கு நெருங்கிட்டீங்க. ஃபைதா கதிம்த, ஊருக்கு நீங்க வந்து விட்டால், அல் கைஸ, ரொம்ப நிதானத்துடன், ரொம்ப பக்குவத்துடன், அழகான முறையில குடும்பத்தாருடன் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்க. குடும்பத்தார அழகான முறையில பயன்படுத்துங்க. அதுக்கு பல அர்த்தம் உண்டு. கைஸ்ன்னு சொன்னா அறிவுடன் செயல்படுதல், அறிவாளித்தனமாக செயல்படுதல், சரிங்களா? பக்குவத்துடன் செயல்படுதல், பக்குவத்துடன் அந்த பெண்ணிடத்துல நடந்து கொள்ளுதல் என்ற பல அர்த்தங்கள் உண்டு. அந்த பெண்ணையும் பக்குவப்படுத்தணும், பிள்ளைகளையும் பக்குவப்படுத்தணும். அப்படி அழகான முறையில நீங்க நடந்து கொள்ளுங்கள்னு நபி அவர்கள் அட்வைஸ் பண்றாங்க. சரி,
இப்படியே சம்பவம் ஆயிடுச்சு. நபி அவர்கள் அப்படியே அந்த பயணத்திலேயே இன்னும் சில விஷயங்களை கேட்கிறாங்க. பின் வரக்கூடிய சம்பவம் நபி அவர்களின் இரக்க குணத்தையும் கொடை தயால குணத்தையும் அறிவிக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது. எந்த அளவுக்கு பாருங்க நபி அவர்கள் இரக்கம் உள்ளவங்களாக கொடை உள்ளம் கொண்டவங்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்க. தும்மா கால பிறகு நபி அவர்கள் கேட்டாங்க, அந்த பலவீனமாக இருந்த அந்த ஒட்டகத்தை கேட்கிறாங்க, அத்தபீஉ ஜமலக், உங்களுடைய ஒட்டகத்தை நீங்க விற்க போறீங்களா? குல்து, நான் கூறினேன், நாம், ஆம். ஃபஷ்தராஹு மின்னி, நபி அவர்கள் என்னிடமிருந்து அந்த ஒட்டகத்தை வாங்கினார்கள். பி ஊக்கியத்தின், ஊக்கியா அளவு கொண்ட தங்க எடைக்கு என்ன செய்தார்கள்? அந்த ஒட்டகத்தை வாங்கி கொண்டார்கள். தும்ம கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கப்லி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு முன்பாகவே ஊருக்கு வந்து விட்டார்கள். வ கதிம்து பில் கதாதி, நான் காலை பொழுதிலே ஊருக்கு வந்து சேர்ந்தேன். ஃபஜினா இலல் மஸ்ஜிதி, நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தோம். ஃபவஜத்துஹு அலா பாபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலின் கதவுக்கு அருகில் வாசலில் நபி அவர்களை நான் பார்த்தேன். பால், நபி அவர்கள் கேட்டாங்க, ஆர் ஆர் கதிம்த, இப்போதுதான் நீங்க வந்து சேர்றீங்களா? கொல்து, நான் கூறினேன், நாம், ஆம், இப்போதுதான் நாங்கள் வந்து சேருகிறோம். நபி அவர்கள் கால் கூறினார்கள், ஃபதா ஜமலக், உங்க ஒட்டகத்தை அப்படி விடுங்க. ஃபதுகுல், பள்ளிவாசல்ல நுழையுங்க. ஃபஸல்லி ரக்அத்தைன், 2 ரக்அத்துகளை தொழுங்கள். ஃபதகல்து, நான் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன். ஃபஸல்லைது, நான் தொழுது முடித்தேன். ஃபஅமர பிலாலன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஐ யஸின லஹு ஊக்கியத்தன், ஒரு ஊக்கியா அளவு கொண்ட தங்கத்தை அவங்களுக்கு நிறுத்து கொடுக்குமாறு கட்டளையிட்டார்கள். வஸனலி பிலாலுன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு நிறுத்தார்கள். ஃபஅர்ஜஹ ஃபில் மீசானி, நிறுப்பதில் அந்த தராசில் நல்ல விதமாக நல்லா நிறுத்தாங்க. இப்படிதான் நடந்து கொள்ளணும், கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பாக்குறோம், பைத்துல் மால்னு சொல்லிட்டு முஸ்லிம் ஊர்கள்ல என்ன செய்யறாங்க, பைத்துல் மால் சொல்லிட்டு நடத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பல இடங்களில் நல்ல விதமாக செயல்படுறாங்க, சில இடங்களில் தீய விதமாக செயல்படுறாங்க. பைத்துல் மால்னு சொல்லிட்டு ஏழைக்கு கடனை கொடுத்துட்டு நீங்க திரும்ப தரும்போது மாதம் அல்லது அந்த ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கும் விதமாக அதுல இருந்து கொஞ்சம் மாசம் நீங்க என்ன செய்யுங்க, கடனும் தனியா கழிக்கணும். அது போக மாதம் நீங்க என்ன செய்யணும், அந்த நிர்வாக செலவுக்கு நீங்க கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வட்டியை ஹலாலாக்கும் விதமாக நடந்து கொள்கிறார்கள். இந்த மாதிரி அறிவினர்கள் இன்னைக்கு வந்து பைத்துல் மாலுடைய பொருளாளராக செயலாளராக இருந்து கொண்டு தங்கள் மண்டைக்கு வரக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு போதிக்கிறாங்க. அதை மக்களும் பின்பற்றி ஹராமான வட்டியை ஹலாலாக்கி செய்யக்கூடிய செயல்படக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நல்ல விதமாக அந்த ஊக்கியா அளவு கொண்ட தங்கத்தை நிறுத்து கொடுத்தார்கள். அதை பெற்ற பிறகு நான் திரும்பி சென்று விட்டேன். ஃபகால், நபி அவர்கள் கூறினார்கள், உதுஉ லிய ஜாபிரா, என்னிடத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வாருங்கள். அப்ப அழைக்கப்படுகிறார்கள். வரக்கூடிய சமயத்துல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு தன் மனதுக்குள்ளாக சொல்லிக் கொள்கிறார்கள், குல்து, நான் எனக்குள்ளாக சொல்லிக் கொண்டேன், அல் ஆன், இப்போது எருத்து அலையல் ஜமல, நபி அவர்கள் என்னிடமிருந்து வாங்கி கொண்ட அந்த ஒட்டகத்தை திரும்ப தருவாங்க. எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய அந்த கொடை குணத்தை விளங்கியிருக்காங்க பாருங்க. விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, காசையும் கொடுத்தாச்சு, விலை கொடுத்து வாங்கியாச்சு. வாங்கின ஒட்டகத்தை நபி அவர்கள் இப்ப எனக்கு திரும்ப தருவாங்க. ஆனா என்ற காசெல்லாம் தந்துட்டாங்க, நல்ல விதமா தந்தாச்சு. ஒட்டகம் வந்து ரொம்ப களைத்து போன ஒரு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை நல்ல விதமா ஒரு ஊக்கிய அளவுக்கு அதையும் நல்ல முறையில நிறுத்தி எனக்கு வந்து அதற்கான விலையை கொடுத்தாச்சு.
இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நபி அவர்கள் திரும்ப என்னை அழைக்கிறாங்க, திரும்ப தரத்தான் போறாங்க. ஆனா வலம் எக்குன் ஷைஉன் அபகத இலைய மின்ஹு, அந்த ஒட்டகம் திரும்ப தருவது எனக்கு மிகவும் கோபமானதாக இருக்கும். எனக்கு மிக கோபமானது. திரும்ப தர போறாங்களே, இது நார்மலா நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. அதே போல நபி அவர்கிட்ட திரும்ப போன பிறகு நபி அவர்கள் சொன்னாங்க, ஹுத் ஜமலக வலக தமனு, உங்களுடைய ஒட்டகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அதனுடைய விலை, கொடுத்த விலையும் நீங்க வைத்துக் கொள்ளுங்க என்று நபி அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஒரு சம்பவம் நிறைய விஷயங்களை கற்றுத்தருது. இன்னைக்கு பார்க்கிறோம், ஏழைகள் மீது இரக்கம் காட்டுதல் குறைந்து காணப்படுது. ஏழைகள் மீது வட்டிகளை விதித்து வட்டி வாங்கக்கூடிய நிலைகள். பணக்காரங்களா உள்ளவங்க ஏழைகளுக்கான பைத்துல் மாலை நடத்தி கொண்டு ஏழைகளுக்கு கடனை கொடுக்கணும், கொடுத்துட்டு பைத்துல் மால்ல ஏசி எல்லாம் போட்டு நல்லா சொகுசா அங்க வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. அவங்க நல்ல சம்பளம் கொடுக்கப்படுது. அதுக்கு சம்பளத்தினுடைய ஊதியமாக கடன் வாங்கிட்டு போன ஏழை, அதுக்கு அந்த ஊதியத்துக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை என்ன செய்யறாங்க, வட்டி தான், பேங்க்ல வட்டின்னு சொல்லி வாங்குவாங்க. இவங்க ஊதியத்துக்கு கொடுக்குறோம், செலவினங்களுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, காசுகளை வசூல் பண்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு அறிவினத்தனமான நிலை. அதே போல கல்யாணத்துக்கு சொல்லல, பத்திரிக்கை வைக்கிறேன்டா சண்டை போடுறாங்க. அதே போல நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, கல்யாணத்துக்கு சொல்லணும் என்பதற்காக வருத்தி கொண்டு பத்திரிகைகளை அடித்து கொண்டு ஒரு ஊரா போய் சொல்றாங்க. அதே போல இந்த ஹதீஸ்ல இருந்து விளங்கக்கூடிய செய்தியை பாருங்க. நீங்க பாருங்க, 500 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தாண்டி உள்ளவங்க, நீங்களாம் எங்க கல்யாணத்துக்கு வந்தே தீரணும் அப்படி இப்படின்னு போட்டு அவங்க எல்லாம் ஆஹான் தப்பா நினைப்பாங்க, அதான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்டங்கள், அந்த கலைப்புகள் எல்லாம் தாண்டி ஒரு கல்யாணத்துக்கு கலந்துட்டு போறாங்க. அப்படிலாம் மார்க்கத்துல என்ன இல்லை, அவசியம் இல்லை. ஊர்ல இருக்கக்கூடியவங்க அந்த ஜமாத் மக்களோட வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில எளிமையா மனம் முடித்து அங்கே உள்ளவங்களுக்கு வலிமா விருந்து கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. அது எவ்வளவு எளிமையா இருக்குது. அதுக்கு 1 லட்சம் தேவையாமா? இல்ல. ஒரு 10,000 ரூபாய் இருந்தா அன்னைக்கு ஃபஜர் தொழுகிறவங்க தான் முஸ்லீம், உண்மையான முஸ்லீம். ஃபஜர் தொழுகைக்கு வராங்க, ஃபஜர் முடிச்சோடனே இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, வலிமா இன்னைக்கு கல்யாணம், ஃபஜர் முடிச்சோடனே நிக்காஹ் இருக்குன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு நாங்க நிக்காஹ் ஆக்குது முடிச்சுட்டு அன்னைக்கு ஃபஜர் தொழுகைக்கு வரவங்க எவ்வளவு, ஒரு 50 பேர்கிட்ட தான் வருவாங்க. அது காலையிலேயே நல்ல ரொட்டியும் அதை நல்ல ஒரு கறி விருந்துமா போட்டா முடிஞ்சிச்சு, ஹலாஸ். எளிமையா போச்சு. அதுக்கு 10,000 ரூபாய் தான் வரும். 10,000 ரூபாயில அழகான விருந்து கொடுத்துடலாம், அழகான முறையில் எளிமையா முடிஞ்சிருச்சு. மற்ற மக்கள்லாம் அங்கிருந்து வரணும், இங்கிருந்து வரணும், மக்கள் நீங்களாம் வரணும், அப்படிலாம் வரணும், வந்தாதான் இது பரக்கத்து, அதெல்லாம் இல்லை. இருக்க இடத்துல இருந்து கல்யாணம் ஆயிடுச்சிங்களா, பாரக்கல்லாஹ் லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர்னு சொல்லிட்டாலே முடிஞ்சிருச்சு. அழகான வழிகாட்டுதல் கொடுத்தாலே முடிந்து விட்டது. இதெல்லாம் மக்கள் புரியணும். நல்ல அழகான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய தமிழ் அர்த்தங்களை திரும்ப திரும்ப பாருங்க. ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து, மணப்பெண்ணை தேர்வு செய்வதற்கான அடிப்படைகளில் 7வது அடிப்படை, கருப்பொழுக்கத்துடன் கணவனுடன் அழகிய முறையில் நடப்பவளை மணத்தல். இதை போன வாரமே நம்ம பார்த்துட்டோம். فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله فانكحوا بإذن أهلهن وآتوهن أجورهن بالمعروف محصنات. فانكحوهن بإذن أهلهن وآتوهن أجورهن بالمعروف محصنات. محصنات பத்தினியான நல்ல பெண்மணிகள், غير مسافحات விபச்சாரம் செய்யாத பெண்மணிகள், வலா முத்தஹிதாத்தி அஹ்தான் கள்ள தொடர்புகள் எடுத்துக்கொள்ளாத பெண்மணிகளை மணந்து கொள்ளுங்க என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். இப்ப இந்த இடத்துல சில பெண்மணிகள் இன்னைக்கு பார்க்கிறோம், தவறான முறையில் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னு சொன்னா, காஃபிரான இளைஞர்கள் ஓடி போய் பின்னால அவங்க அங்க கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. அப்ப இந்த சமயத்துல அந்த பெண்ணு திருந்தும் போது பெற்றோர்கள் எடுத்து அந்த பெண்ணுக்கு ஏன்னா அல்லாஹு தாலா மன்னிப்பாள், அதையெல்லாம் நம்ம புரியணும். தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே விட்டு அவங்கள பெரிய அளவுக்கு மன்னிக்காத குற்றத்தை செய்தது போல அவங்க மேல என்ன செஞ்சிருது, பெரிய உறவை துண்டித்த நிலைக்கு போயிடக்கூடாது. அவங்க திருந்தி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம
அரவணைத்து வழிகாட்டி நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இதை நம்ம இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப தேவையான ஒரு சட்டம். ஏன்னா இன்னைக்கு பார்க்குறோம் சில இளைஞர்கள் அவங்க வந்து அவசரப்பட்டு காஃபிர்களும் ஓடி போயிடுறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க அடிபட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப அந்த மாதிரி செய்திகள் கேட்க வரும்போது அந்த பெற்றோர்கள் ஜமாத்தினர்கள் போய் அந்த பெண்கிட்ட வந்து அழகான முறையில பேசி அவங்கள்ட்ட இருந்து விவாகரத்து மன விலக்கு வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து தர்பியத்து கொடுத்து மாஷா அல்லாஹ் நல்ல மதரசாக்கள் இருக்குது. உதாரணமாக இந்த மாதிரி பெண்களை தர்பியத்து கொடுக்கறதுக்காக வேண்டிய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தர்பியத்து கொடுக்க நிறைய மதரசா, அதாவது சில மதரசாக்கள், நிறைய சொல்லிட்டேன் மன்னிக்கணும், சில மதரசாக்கள் பெண்கள் மதரசாக்கள் இருக்குது. ஆயிஷா சித்திகா காயல்பட்டணம் அங்கேயே வந்து இன்னொரு மதரசாவும் இருக்குது. அதே போல வந்து திருச்சிலையும் இருக்குது. அந்த மாதிரியான இடங்கள்ல போய் தரபியத்து கொடுத்துட்டு ஒவ்வொரு ஊர்கள்லையும் பெண்கள் மதரசாவை வந்து நம்ம ஏற்படுத்தி இந்த மாதிரி கவுன்சிலிங்காக நம்ம வைக்கணும். கவுன்சிலிங் வழிகாட்டுதல் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்களும் பிள்ளைகளும், பெண் பிள்ளைகளும். எனவே பெற்றோர்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய நல்ல மதரசாக்களை நம்ம உருவாக்கணும். இன்றைய ரொம்ப கட்டாய நிர்பந்த தேவையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி போயிட்டவங்களுக்கு நாம என்ன செய்யணும் சொன்னா, அவங்க திருந்தி அடிபட்டு வரக்கூடிய சமயத்துல அந்த காயப்பட்ட அந்த மக்களுக்கு மருந்து போடக்கூடிய நிலைகளை நாம ஏற்படுத்த வேண்டும். நல்ல ஆறுதலை கூறி நல்ல வழிகளை காட்டி நல்ல வாழ்க்கை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது சமூகத்தினுடைய பொறுப்பாக இருக்குது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே போல இந்த மாதிரியான தவறான முடிவுல போயிட்டவங்க திருந்தி வரும்போது மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் ஆணை பெற்றெடுத்த பெண்களும் தாய்மார்களும் வர வேண்டும். அவங்கள வந்து திருந்தி வந்தவங்களை காயப்படுத்துவது, கேவலமா பேசுறது, இதெல்லாம் தவறு. எப்போது ஒருவர் திருந்தி விட்டாரோ அல்லாஹ் அவர் என்ன செய்து விடுகிறார்? மன்னித்து விடுகிறார். அந்த கருணையாளன் மன்னித்து விட்டவரை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களா என்று சூரா நூறிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே மன்னித்து மிஸ்தாஹ் இப்னு உசாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த குற்றத்தையும் மன்னித்து உதவி செய்யக்கூடியவங்களாக மாறினார்கள். இது போலதான் ஒவ்வொரு முஃமினான ஆணும் பெண்ணும் குற்றம் செய்தவரை மன்னித்து அவங்க திருந்தி வரும்போது அரவணைக்கக்கூடிய நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதை சூரா நூறில் வரக்கூடிய இந்த வசனம் சொல்லி காட்டுது. சரி, அடுத்து நல்ல பரம்பரையிலிருந்து வந்த பெண்ணை மணத்தல். நல்ல குடும்ப பாரம்பரியத்துல உள்ளவங்களாக நம்ம பார்க்கணும். சரி, இவங்க அப்படி மாதிரி கிடைக்கல, புதுசா இஸ்லாத்துல வந்தவங்க நல்ல பெண்ணா இருக்கிறாங்க, அவங்கள நல்லா தெரியுதுன்னா மனமுடித்து கொடுக்கலாம். ஆனா ஒரு அடிப்படைக்காக சொல்லப்படக்கூடிய செய்தி இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. கட் ரைட்டா இப்படியே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து மகனுக்கு வந்து 30-35 வயசு ஆயிடும். அப்படியும் சில பெண்களை பார்க்கிறேன். சில பெண்கள் வந்து ஆண் வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இந்த மாதிரி அவர் வெள்ளைன்னு இருக்கணும், இந்த மாதிரி மூக்கு இருக்கணும் சொல்லிட்டு நிறைய டிமாண்டிங் வச்ச பெண்ணின் காரணமாக அந்த பெண் வந்து ரொம்ப நாளா மனம் முடிக்கல. அதே போலதான் ஆணும். ஆகையால அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு பொருத்தமான நிலை வந்துருச்சா அல்ஹம்துலில்லாஹ் என்று மனமுடித்து கொடுப்பது அஃதல், மிக சிறப்பு. அடுத்து 9வது பாயிண்ட் மிக முக்கியமானது, குறைகள் அற்றவளை மணத்தல். உதாரணமாக பிசிக்கலி உடல் ரீதியான குறைகள், அதுக்குன்னு ஒரு பெண்மணி ஊனமுள்ளவங்களா இருக்கிறாங்க, பையனை வந்து விருப்பப்படுறாரு, நான் வந்து வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், அது வந்து அவங்க விருப்பப்பட்டு முடிக்கிறாங்க. ஆனா ஒரு தாய் வந்து பார்க்கும்போது மகன் விருப்பப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல குறை இல்லாத பெண்ணை பார்ப்பது அஃதல். மாறு கண்ணு உள்ள பெண்ணாக இருக்கிறாங்கன்னா ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ், மறுப்பு தெரிவித்தால் நம்ம அது அல்லாத நல்ல பெட்டரான பெண்ணை பார்க்கணும். இது போல உடல் ரீதியான குறைகள் இருக்குதா என்பதை நாம பார்க்கணும். அதே போல உள்ளம் ரீதியான மென்டலி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், சில பெண்கள் பாவம் அவங்களுடைய பெற்றோர்கள் மற்ற சுற்றத்தார் மூலமாக கொடுக்கப்படும் மன உளைச்சல் காரணமாக அவங்க வந்து மன சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சில பெண்கள் மன சிதைவு நோய் அப்படின்னு சொன்னா அது ஒரு மனவியாதி. இப்ப இந்த மாதிரியான பெண்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு நாங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், கரெக்டா நாங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் மாத்திரை எல்லாம் கொடுத்து ஒரு பக்குவமா நான் பார்த்துக்கொள்வேன், அந்த பெண் கோவப்படும் போது நல்ல முறையில நான் அனுசரிச்சு போவேன், அந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பையனா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ்.
ஆனா அந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த அந்த பெண்ணை நம்ம விட்டுட்டு வேற பெண்ணை நம்ம அதை தேடி மனம் முடித்து கொடுப்பது அஃபல், மிக சிறப்பு. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான நிலைகளிலிருந்து பிள்ளைகளை பாதுகாப்பது பெற்றோர்களின் பொறுப்பாக இருக்குது. இன்னைக்கு சில பெற்றோர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகள் மீது அக்கறை காட்டாத காரணத்தினால் மென்டல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. எப்படியெல்லாம் மென்டல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க? சில பெண் பிள்ளைகள் போனுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. சில பெண் பிள்ளைகள் வர்றவங்கள்ட்ட சிரிச்ச முகத்துடன் பேசாத இருக்க மென்டாலிட்டிக்கு மாறிவிடுகிறார். இருக்க குணம் அவங்களுக்கு ஏற்படுது. இப்ப இதெல்லாம் எதனால ஏற்படுது? சரியான வழிகாட்டுதல் அந்த பருவத்துல கொடுக்கணும். சின்ன வயசுல இருந்து அந்த மற்றவங்களை வந்தா பேசுறது, கூப்பிடுறது, நல்ல பழக்க வழக்கம், போன்ல அடிக்ட் ஆகாத நிலைகளை கொடுக்கணும். பெற்றோரே போனுக்கு அடிக்டா நிலை என்ன செய்றாங்க? ஏற்படுத்துறாங்க. பிள்ளை சப்தம் போட்டா, கத்தினால், நான் வெளியே போவேன், நான் எதுக்காவது போவேன்னா இந்த போனை வச்சு நீ உள்ளே இரு அப்படின்னு போனை கொடுத்துறாங்க. அந்த பிள்ளை போனுக்கு அடிக்ட் ஆகி போனை தான் உயிர் போல, போனு தான் எனக்கு உயிர் என்ற நிலைக்கு அந்த பெண் மாறிவிடுகிறார். சில பெண்மணிகள், சில இளப்பெண்கள் அந்த போன் மூலமாக பாட்டு, நாடகம், அப்படியே இன்னும் போய் வாட்ஸ்அப்புடைய சாட்டிங், ஃபேஸ்புக்கில் இளைஞருடன் பேசுதல், சாட் பண்ணுதல், லவ் பண்ணுதல் போன்ற நிலைகளுக்கு போய் இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை வீணாக்கக்கூடிய நிலைகள்லாம் பார்க்கும். எனவே இது குறைகள் அற்றவளை மனத்தல் என்ற இந்த பகுதியில பெண்ணை பெற்றவங்க கண்டிப்பாக அந்த பெண்ணை உடல் ரீதியாக, உள்ளம் ரீதியாக பாதிக்கப்படாத அளவிற்கு அந்த பெண்ணை வளர்க்க வேண்டும். அதே போல உடல் ரீதியாக நல்ல உணவு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். இன்னைக்கு சில தாய்மார்களை பார்க்கிறோம், கல்யாண பருவம் வந்துட்டாங்க, ஆனா அந்த பெண்ணுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கறதுல கவனம் செலுத்துறது இல்லை. நல்ல நாட்டு முட்டைகள் கொடுக்க போன அப்படியே சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்முடைய முன் சென்ற பெண்மணிகள் மாஷா அல்லாஹ் இதுல கவனம் செலுத்தினாங்க. எப்ப வயதுக்கு வந்துட்டாங்களோ வீட்டு வேலைகள், நல்ல வீட்டு வேலைகள் மூலமா அவங்க உடல் பிசிக்கலி என்ன வராங்க, நல்ல ஒரு பக்குவம் அவங்களுக்கு ஏற்படுது. அடுத்து அவங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தான உணவை கொடுக்குறாங்க, பேசக்கூடிய நல்ல திறனை கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்ப டிவி இல்லை, போன் இல்லை, சோசியல் மீடியாக்கள் இல்லை, இந்த மாதிரியான நிலை இல்லாதனால அவங்களுக்கு அந்த பெண்களுக்கு இதுதான் வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை பக்குவப்படுத்துவது தான் அவங்களுக்கு வேலையாக, முக்கியமான நிலையாக இருந்தது. நல்ல மருத்துவத்தையும் சமையலையும் நல்ல பேச்சுவார்த்தைகளையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அது குறைந்து விட்டது. பெற்றோர்கள் இதுல கவனம் செலுத்த வேண்டும். பெண் பிள்ளைகளை பக்குவமான முறையில் வளர்க்க வேண்டும். திருமண அடுத்த கட்டத்திற்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும். இளம் பெண் பிள்ளைகளும் இந்த விஷயத்தை புரிந்து தங்களை மாற்றிக்கணும். பிடிவாத குணத்தோட இருக்கிறது நல்லதல்ல. ஆனா அந்த அறியாத பருவத்துல நாங்க இப்படித்தான் இருப்போம், நாங்க ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கர்ப்ப பைகளை சுருக்கி கொள்ளக்கூடிய நிலைகளும், தங்களுடைய உடல் பருமனை அழகான முறையில் வைத்துக் கொள்ளாமல் ரொம்ப மெலிந்த தோலும் எலும்புமாக தென்படக்கூடிய நிலைகள் உள்ளவர்களாகவும் நம்ம பார்க்கிறோம். அதனால அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படலாம். அல்லாஹ் பாதுகாப்பான. எனவே அந்தந்த பருவம் வரும்போது தங்களுடைய உடலையும் தங்களுடைய சிந்தனைகளையும் அழகாக்கி கொள்வது மிக சிறந்தது. அடுத்து, அடக்கமான கண்ணியமான பெண்ணை மணத்தல் ரொம்ப அவசியமான ஒன்று. அப்ப நம்ம பெற்றோர்கள் அந்த பருவ வயதை வரும்போது 9 வயதிலிருந்து 7 வயதை தாண்டியிலிருந்து ஒரு அடக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்ணியமான ஒரு நிலையை கற்றுக் கொடுக்க வேண்டும். பாதையில நடக்கும்போது ஓரமா போறது, அதையெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். தெருவுல கடைகள்ல நின்று சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் கூடாது என்பதை சொல்லி கொடுக்கணும். பாய் ஃப்ரெண்டு, அவங்க ஃப்ரெண்டு வைத்துக் கொள்வது, அவங்க கூட பேசுறதெல்லாம் கூடாது என்பதை சொல்லி கொடுக்கணும். ஆம்பளை பசங்களை சேரக்கூடாது என்பதை, 7 வயது ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆண் பெண் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டும். கோ எஜுகேஷன் இல்லாத பெண்களே படிக்கக்கூடிய இடத்துல சேர்த்து விட வேண்டும். ஒரு பாதுகாப்பான ஒரு கண்ணியமான நிலையில் என்ன செய்ய வேண்டும்? பெண் பிள்ளையும் வளர்க்க வேண்டும், ஆண் பிள்ளையும் வளர்க்க வேண்டும். இது பெற்றோர்களுக்கான வழிகாட்டுதல். அப்பதான் அந்த பெண்மணிகள் சாலிஹாத்துகளாக, காணித்தாத்துகளாக, ஹாஃபிமாத்துகளாக இருப்பாங்க. இப்ப தாய்மார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்க்கும் விஷயத்துல அவங்க கோட்டையிட்டுட்டாங்கண்டா
அந்த பிள்ளை அடுத்து குடும்பஸ்திரியாக ஆகும்போது அந்த அந்த பண்பாடு இல்லாம என்ன செய்வாங்க, குடும்ப வாழ்க்கையில நுழையக்கூடியவங்களாக, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிலையாக நம்ம பார்க்கிறோம். அதனால இதுல பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கும் போதே அடக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்ணியமான பேச்சு, கண்ணியமான நடத்தை, கண்ணியமான செயல்பாடுகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கண்ணியமான செயல்பாடுன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு கண்ணியமான செயல்பாடை சிதைக்கும் விதமாக அந்த டிக்டாக்ல டான்ஸ் ஆடி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, கல்யாணங்களின் போது குரூப்பா நின்று போட்டோ பிடிச்சி எல்லாத்துக்கும் ஷேர் பண்றது, இதெல்லாம் வந்து கண்ணியத்தை சிதைக்கக்கூடிய செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டு வருது. இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலே அந்த பிள்ளையினுடைய போட்டோ எல்லாத்துக்கும் தெரியும் விதமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பான. பெற்றோர் மீது நிறைய பொறுப்பு இருக்குது. அடுத்து 11வது அடிப்படை, வேறொருவருடன் திருமண பேச்சு முடித்த பெண்ணுடன் திருமணம் கூடாது. திருமண பேச்சு நம்ம பேசுவது கூடாது. ஏற்கனவே அந்த பெண்ணை இன்னொருத்தவங்க கேட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை போய் திரும்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம போய் பெண்ணு கேட்பது கூடாது. இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் 2140வது இலக்க செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. ஹத்தஸனா அலி இப்னு அப்துல்லாஹ் ஹத்தஸனா சுஃபியான் ஹத்தஸனா அஸ்-ஸுஹ்ரி அன் சயீத் இப்னு முஸையப். இவங்க யாருமா? தாபிஈ. தாபியுடைய பேரை இந்த வாரம் நம்ம சொல்லியிருந்தோம், அதனால தான் இங்க நினைவுபடுத்துறேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் பயான்ல ஹைருல் குரூன்ல தாபிஈன்களுடைய சில பேர்களை சொல்லும் போது அதுல சயீத் இப்னு முஸையிப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பேர் வந்தது, அதனால இங்க நினைவுபடுத்துறேன். அன் அபீ ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க யாருமா? சஹாபி. இவங்க தான் என்னது, சலஃபு சாலிஹ், முன் சென்ற நல்லவர்கள். இவங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கு பேர் என்னமா? சலஃபி என்றும், அஹ்லுல் அஸர் அஹ்லுல் ஹதீஸ் என்றும், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅஹ் என்றும் சொல்லப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். ஒரு கிராமவாசிக்காக ஊர்வாசி விற்பனை செய்வதையும் தடுத்தார்கள். அதே போல வாங்கும் எண்ணம் இல்லாமல் விலை ஏற்றி விடுவதை தடுத்தார்கள். ஒரு சகோதரர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த சகோதரருடைய வியாபாரத்துல போய் அவருடைய வியாபாரத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தும் விதமாக அவர் செய்யக்கூடிய வியாபாரம் அதே போல வியாபாரத்தை நம்ம தொடங்கி அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் விதமாக நடப்பதை நபி அவர்கள் தடுத்தாங்க. வலா யஹ்துபு அலா ஹித்துபத்தி அஹீஹி. தன்னுடைய சகோதரர் பெண் பேசி இருப்பதில் போய் பெண் பேசுவதை நபி அவர்கள் என்ன செய்தாங்க? தடுத்தாங்க. இப்ப இந்த அடிப்படையில் ஒரு பெண் பேசி கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அங்க போய் என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. ஏன்னா இதுக்கு மாற்றமா சில பேர் நடக்கிறாங்க. பெண் பேசி நல்ல மனம் முடித்து கொள்ளலாம் என்ற முடிவாகி ஒரு வருஷம் தள்ளி போடுறாங்க. தள்ளி போட்டு இருக்க போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு வெள்ளை விளைந்து இல்லாட்டி வேற காசு உள்ள பெண் வந்தோடனே அந்த பையனுடைய குடும்பத்தால் உடனே இந்த பெண்ணை என்ன செஞ்சுறாங்க? வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அந்த பெண் மன ரீதியா பாதிக்கப்பட்டு விடுகிறாங்க. இதெல்லாம் தவறு, இதெல்லாம் நடக்குது ஊர்ல. ஆனா இதுல தவறான நிலைக்கும் போயிடுறாங்க. அது என்னன்னா அந்த போன் நம்பர் எல்லாம் கொடுத்து 2 பேருமா நல்லா பேசிக்கிறாங்க. கடைசியில பார்த்தா அந்த பையன் வேறொரு அழகான பெண் வந்த ஒரு போட்டோவை காட்டினோடனே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை நான் முடிச்சுக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த பையன் தெரிவிக்கிறான். உடனே அந்த பிள்ளை வேணான்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் வந்து அநீதம், மோசடி. அப்படிலாம் செய்யக்கூடாது. அதே போல சின்ன வயசுல இருந்தே ஏழையான பிள்ளையா இருக்கும், உதவி பண்ணியிருப்பாங்க, அந்த பிள்ளையை நாங்க மனம் முடிச்சுக்கிறோம் சொல்லியிருப்பாங்க. காசும் பணமும் வந்த பிறகு அப்படியே மாறிடுறது. இதெல்லாம் வந்து தவறான நிலை. அதனால வந்து வாக்குறுதி கொடுக்காம இருக்குது அஃபல், அதான் சிறப்பு. அப்படி வாக்குறுதி கொடுத்தாலும் அதை வந்து நம்ம முடித்து கொள்ள வேண்டும். சரி, அது வாக்குறுதி கொடுத்துட்டு அது வந்து சரியில்லாத வாக்குறுதியா இருக்கும்னு சொன்னா அப்ப அழகான முறையில் அதை என்ன செய்யணும்? அதையும் முடித்து விட்டு வேறு ஒரு நல்ல நிலையின் பக்கமாக போகணும். சரிங்களா? கொடுத்த வாக்குக்கு என்ன செய்யணுத்தா? வாக்கு முறித்த பரிகாரத்தை செஞ்சிடணும். சரி, அடுத்து நபி அவர்கள் வலா தஸ்அலுல் மர்அத்து தலாக உக்திஹா. இப்போ ஏற்கனவே ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க, இன்னொரு பெண்ணை மணமுடிக்க விரும்புறாங்க. ஒரு விதவையான பெண்ணையோ அல்லது ஒரு ஏழையான பெண்ணையோ அல்லது இன்னொரு பெண்ணை மணமுடிக்க விரும்பும் போது
இந்த பெண்மணி இல்ல அந்த அந்த பெண்மணி புதுசா வரக்கூடிய பெண்மணி அவங்க சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிட்டு மனைவி நீங்க தலாக்கிட்டுடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? 2 மனைவி 3 மனைவி 4 மனைவி முடித்துக் கொள்ளலாம். இன்னொரு மனைவியார் முடிக்கும் போது, இன்னொரு மனைவி 2 மனைவியை முடிக்கும் போது, முதல் மனைவியோ 2வது மனைவியோ நீங்க மற்றவங்களாம் தலாக்கிட்டு என் கூட மட்டும் வாழுங்கன்னு சொல்வது கூடாது. சரிங்களா? அல்லாஹ் ஹலாலாக்கி ஹராமாக்குவது கூடாது. அவங்களுக்கு விதித்தது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். பாருங்க, நபி அவர்கள் சொல்றாங்க, வலா தஸ்அலுல் மர்அத்து தலாக உக்திஹா. ஒரு பெண்மணி தன்னுடைய சகோதரியை தலாக்கிடுமாறு கேட்க மாட்டாள், கேட்கக்கூடாது. நீ தக்ஃபஅ மாஃபி இனாஇஹா, அவளுடைய பாத்திரத்தில் உள்ளதை நிரப்பிக் கொள்வதற்காக, அதாவது தன்னுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் நிரப்பிக் கொள்வதற்காக, இன்னொரு சகோதரி வாழ்க்கை அந்த வாழ்வாதாரம் அவங்களுக்கு போகக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பெண்ணை தலாக் விட்டுட்டு என்னோட மட்டும் நீ வாழ் என்று சொல்வது கூடாது என்பதை நபி அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக தடுக்கிறார். சரி, அடுத்து 12வது அடிப்படை இந்த முடிச்சிருவோம் இதோட சரசரண்டு. குறைவான மகர். 13வது, திருமணம் பேசப்பட்ட பெண்ணின் சம்மதம் இருக்கணும். திருமணம் பேசப்பட்ட பெண்கிட்ட சம்மதம், சில இடத்துல சம்மதம் கேட்காம விட்டுடுறாங்க, முன்கூட்டியே சம்மதம் கேட்காம விட்டுறாங்க. கடைசியில பார்த்தா அந்த பிள்ளை வேற யாரையோ அதை மாதிரி லவ் பண்றது கூடாது, கடைசியில பார்த்தா ஓடி போயிடுறாங்க. அதனால பெற்றோர்கள் முன்கூட்டியே இந்த மாதிரி நாளை அவங்க பேச இருக்கிறோம், என்னம்மா உங்க உள்ளத்துல ஏதாவது இருக்குதான்னு அழகான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். வேற ஒருத்தர் நான் லவ் பண்றேன் அந்த மாதிரி சொன்னாங்கண்டா அந்த பிள்ளைக்கு அந்த பையன் கரெக்டா என்பதெல்லாம் பார்க்கணும். அது அந்த பையன் சரியில்லை என்றால் அந்த பிள்ளைக்கு அழகான முறையில கவுன்சிலிங் கொடுத்து மனதை ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்த பிறகு மனமுடித்து கொடுக்க வேண்டும். எல்லாம் இந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் அதிகமா நடக்குது இன்னைக்கு. ஆனா அது கூடாது. முன்கூட்டியே ஒரு பிள்ளை இன்னொரு ஆணை லவ் பண்ணிக்கிட்டு கள்ளத்தனமா இரவுல பேசி கொண்டிருப்பது, இதெல்லாம் ஹராம். அதை சின்ன பிராயத்திலிருந்து பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். அடுத்து வலியின் பொருத்தம் இருக்கணும், பெண்ணுடைய வலியின் பொருத்தம் இருக்கணும். இதைத்தான் நம்ம போன வகுப்புல சொன்னோம். ஒரு பெண்மணி தன்னுடைய பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் ஓடி போறது ஹராம், கூடாது. ஒரு ஆணும் அந்த பிள்ளை பெற்றோருடைய அந்த பெண்ணினுடைய பெற்றோர் அனுமதி இல்லாம அந்த பிள்ளையை கூட்டிட்டு போறதும் ஹராம், கூடாது. அப்போ ஒரு முஸ்லிமான பையன் கூட செய்வது என்னது? ஆனா இப்ப சர்வசாதாரணமா சில இடங்கள்ல நடக்குது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அல்லாஹ் தஆலா தெளிவாக கூறுகிறான், அந்த பெண்களுடைய குடும்பத்தாரின் அனுமதியுடன் அந்த பெண்களை மணந்து கொள்ளுங்கள். 15வது அடிப்படை, பெண்ணை பார்த்தல். அந்த பெண்ணை மணந்து கொள்ளக்கூடிய ஆண் பார்ப்பது, அந்த பெண் அந்த பார்க்கக்கூடிய சமயத்துல அந்த பெண்ணை அழகுபடுத்தி காட்டுவதையும் மார்க்கம் சொல்லி காட்டு. நல்ல முறையில் அந்த ஆண் அந்த பெண்ணை கவரும் விதமாக அழகுபடுத்தி காட்டுவது மார்க்கத்தில் உள்ளது. சரி, ஆனா இங்க சில பெண்கள் பாத்தீங்கன்னா பெண்ணை பார்க்க போயிட்டு அந்த தேவையில்லாத பார்வைகளை எல்லாம் பார்த்துட்டு கடைசியில வேணாம் சொல்றது, அதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை. நல்ல ஒரு டீசென்டான முறையில நடந்து கொள்ளும். பெண் நிறைய பேர் பார்த்தோம்னு சொன்னா பெண் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பெண்ணை பார்க்க போற சமயத்துல எல்லாம் அவங்க வீட்டுல நிறைய பலகாரம் அதெல்லாம் வாங்கி வச்சிடுறாங்க, ஒரு கஷ்டத்தை கொடுத்துடுறாங்க. கடைசியில பார்த்தா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம்னு சொல்லி மறந்துடுறாங்க. பல பேர் பார்த்துட்டு போறதே அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மன உளைச்சலை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அல்லாஹின் வேதத்தில் இல்லாத நிபந்தனை கூடாது. அதான் ஒரு பெண் தன் சகோதரியை தலாக்கு விடுமாறு கேட்டு தன்னுடைய பாத்திரத்தை மேற்கொள்ள வேண்டாம், நிரப்பிக்கொள்ள வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் தான் இங்க வருது. இந்த பின்னால கூட அந்த ஹதீஸ் வருது. லா தஸ்அலில் மர்அத்து தலாக உக்திஹா லிதஸ்தஃரிக ஸஹ்ஃபதஹா. தன் சகோதரியுடைய அந்த பாத்திரத்தின வாழ்வாதாரத்தை முடித்து விட்டுட்டு தான் அந்த வாழ்வாதாரம் எல்லாத்தையும் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சகோதரியை தலாக் விடுமாறு தன் கணவன்கிட்ட கேட்கக்கூடாது. நபி அவர்கள் சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கான அல்லாஹ் நிர்ணயம் செய்து அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா கிடைக்கும், உங்களுக்குள்ளதும் கிடைக்கும். அல்லாஹ் நிர்ணயம் செய்த வாழ்வாதாரம் இன்னொரு மனைவிக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். அப்ப 2 மனைவி மனமுடித்துக் கொள்றாங்கன்னு சொன்னா அந்த வாழ்வாதாரத்தை தரக்கூடியவன் யாரு? அல்லாஹ். அதுக்காக வேண்டி நீங்க மனம் முடிக்க கூடாது, என்னோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நிபந்தனைகள் போடுறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் இல்லாத ஒன்று. இன்னைக்கெல்லாம் அது பார்க்கிறோம். தமிழ்நாட்டுல அந்த
அந்த ஒரு கலாச்சாரத்தை அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக பார்க்கக்கூடிய நிலைகள் காணப்படுது. எத்தனையோ விதவை பெண்கள் இருக்கிறாங்க, ஏழை பெண்கள் இருக்கிறாங்க. நல்ல வாழ்வாதாரத்தை செல்வந்தர்கள் கொடுக்கலாம். 2 மனைவியாக 3 மனைவியாக மணந்து கொள்ளும் போது சமூகம் பாதுகாக்கப்படும். விதவை பெண்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் இல்லையா? ஆனா இதையெல்லாம் முட்டுக்கட்டையிடும் விதமாக ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு தவறான ஒரு கொள்கையில இந்த மாதிரியான அல்லாஹ் ஹலாலாக்கிய ஹலாலை ஹராம் ஆக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. பாரக் அல்லாஹு ஃபீக்கும். சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரில் கணவனை தேர்வு செய்வதன் அடிப்படைகளை பார்ப்போம். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை புரிந்து செயல்பட உதவி செய்வானாக. பாடத்தில் ஏற்பட்டுள்ள தவறை மன்னிப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.